friends, welcome back to Abhi's World. இன்னைக்கு டாபிக் நம்ம பார்க்க போகிறது about lines. எப்படி lines கிட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Lines வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் வந்து இட் வில் கம் ஒன்லி வித் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2+ years குழந்தைங்க ஒன்ஸ் தே கெட் குட் grip ஆஃப் பென்சிலோட grip நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா நீங்கள் பென்சில் கொடுத்து let them scribble. ஸோ இட் கேன் பி எனி வேஸ், எப்படி வேணாலும் அவங்க ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ let them scribble in their own way. ஸோ அதுக்கப்புறம் பென்சில் grip நல்லா வந்ததுக்கப்புறம் வில் கம் டைம் நம்ம வந்து லைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா லைன்ஸ் தான் இட்ஸ் த பேஸ் ஃபார் ஆல்ஃபபெட்ஸ் ரெக்கக்னிஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் வந்து இட் ஆல் இன்க்ளூட்ஸ் லைன்ஸோட இதுலேருந்து அது இதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏனா இட் வில் பி slanting, sleeping. B is again standing, curve. C is a curve. So likewise நம்ம alphabet formationக்கு base in the lines தான். So come நம்ம இதை பற்றி இப்போ பார்க்கலாம். So first thing, liningல there are 4 types. So if you see, we have standing, sleeping, curves, and last are slanting. So நம்ம இது one by one நம்ம பார்க்கலாம். So standing is standing line, sleeping, and then the curves, C, D எல்லாம் வர curves, and then finally slanting lines. So நம்ம இது one by one பார்க்கலாம். So when it comes to standing line, so நம்ம இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வருது. So first start with dots. அவங்களுக்கு dots வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. So like this, just keep them dots. ஒரு ஹோல் பேஜுக்கு அவங்க டாட்ஸ் வச்சு அவங்க ட்ரை பண்ணட்டும். ஸோ ட்ரை தெம் வித் டாட்ஸ். ஸோ அது மூலமாக அவங்க லெட் தெம் ஃப்ரம் அப், சே தெம் இட்ஸ் அப் டு டவுன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஜாயின், இட்ஸ் ஹியர். அதுக்கப்புறம் இது நல்லா வந்ததுக்கப்புறம் லெட் தெம் ட்ரை வித் 2 dots. ஸோ இப்படி வரட்டும். ஜஸ்ட் கீப் தெம் 2 dots அண்ட் லெட் தெம் ட்ரை. ஸோ இது நல்லா வந்ததுக்கப்புறம் கிவ் தெம் அ பேஜ் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் நல்லா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் கம்ஸ் sleeping. Again tell them it's a sleeping line, and இதுவுமே dots, எல்லாமே dots வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ keep them dots like this. அவங்க dots வச்சு ப்ராக்டிஸ் பண்ணட்டும். and then take away the dots, just keep 2 dots from here to here. இப்படி பண்ண வைங்க. and then a full page of this. then comes curves is கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இனிஷியலி கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் சி வர curves. ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு when compared to standing, sleeping, curves வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதுவுமே start them with dots. ஸோ டாட்ஸில் கொடுங்க. ஸோ let them try. ஸோ once they do like this, it will be easy for them. டாட்ஸ் வச்சு ஒரு ஃபுல் பேஜ் கொடுங்க. then just keep 2 dots again and tell them இந்த arrow markல இருக்கும். ஸோ let them try. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் kids will easily get it. and likewise the other side also. Keep them dots like this. So D அந்த மாதிரி alphabetsக்கு keep them the dots either ways கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. So the next comes, next would be slanting. This is the last one. Slanting X இல்ல A formationக்கு யூஸ் ஆகிற dots, lines. So just keep them like this. Again எல்லாமே நாம அவங்களுக்கு initially start them with dots. So dots வச்சாலே அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். Then take away the dots, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி keep them with 2 dots. So they'll get a better picture. and நல்லா இந்த ஃபார்மேஷன்ஸ் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் one whole page you make them do daily a line. initially daily one line அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். so after they get a clear picture of all these 4 types of lines, then slowly start with alphabets. starting alphabets வந்து let it be with A. so it will be lines, curves இல்லாத லெட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. so A, then comes D and E, or standing, sleeping, F, standing, sleeping. அவங்கள சொல்ல வச்சுட்டு இனிஷியல் டைம்ஸில் let them start this. ஒரு பெட்டர் ஐடியா வரும். H, I, K, L, இந்த மாதிரி letters with these type of lines. then curves, next இந்த slanting lines ஓட X, Y, Z, all these letters. and then கடைசியா curves introduce பண்ணுங்க. where comes S, C, D,
ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் when they are familiar with these then you can start with இந்த ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கவோட a J, G, so yeah. So just make them practice. Initially கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் kids will easily get it. So இதுக்கப்புறம் they'll have a better idea of alphabets. So lines நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் யூ கேன் இப்போ அதுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ஒர்க் புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ டாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு just take them forward. So for a demo I've kept few dots here for 4 types of lines. So இந்த மாதிரி நீங்கள் initially start பண்ணி குழந்தைங்கள பண்ண வைக்கலாம். Without dots, red to grey. Red. The next comes sleeping lines. So இந்த மாதிரி dots வச்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலி ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் டு ரைட் என்னென்னா லெஃப்ட் டு ரைட். எஸ். So what line is this? Sleeping. Yes. Okay. Just to put on the grey line, ma. Okay. The next comes curves. No, from red, no. From this line. From this line you start. In the dot lerunda start. Very good. Red dot. Correct. Like this you do. Yes. Very good. Okay. The last and final one is slanting lines. So எல்லாமே starting the dots ஓட start பண்ணிட்டு then gradually take away the dots. You should stop here. Correct. Red to. Very good. So that's it guys. So starting lines for kids is very easy. So provided we just started in the right way. So that's it for today. See you in another video very soon. Till then, thank you. Bye-bye.